மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சாம் பிரதீபன். முதலில் இலங்கை செய்திகள். நீதித்துறை மீது கை வைக்க வேண்டாம். 2029 தேர்தலில் அரசாங்கத்திற்கு எதிராக களம் இறங்குவோம். மனோ கணேசன். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமை, நீதித்துறை விவகாரங்கள் மற்றும் எதிர்கால தேர்தல் திட்டங்கள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். நீதித்துறையின் சுயாதீனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய அவர், நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார். பொதுமக்கள் இறுதியாக நம்பிக்கை வைக்கும் இடம் நீதிமன்றம் என்பதால் நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கை பாதிக்கப்படக்கூடாது என அவர் தெரிவித்திருந்தார். சட்டத்தின் மீதும் நீதித்துறையின் மீதும் கை வைக்க வேண்டாம் என அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்த மனோ கணேசன், நீதித்துறையின் கௌரவத்தை பாதுகாப்பது அனைவரினதும் பொறுப்பு என குறிப்பிட்டிருந்தார். அரசாங்கங்கள் மாறக்கூடியவை என்பதால் நீதித்துறை தொடர்பான விடயங்களில் அரசியல் தலையீடுகளை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்ன உள்ளிட்ட சிலரின் மரணங்கள் தொடர்பான விவகாரம் குறித்தும் அவர் கருத்து வெளியிட்டார். தற்கொலை சம்பவங்கள் குறித்து உறுதியான முடிவுகளை கூற முடியாது என்றாலும் சில மரணங்கள் தொடர்பான சந்தேகங்கள் எழுப்பப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற விடயங்களில் நீதிமன்றங்கள் முறையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். அதேவேளை தேசிய மக்கள் சக்தி தொடர்பான கருத்து தெரிவித்த மனோ கணேசன், நாட்டை ஆட்சி செய்ய விரும்புவோர் மார்க்ஸ் மற்றும் லெனின் போன்ற சிந்தனையாளர்களின் கொள்கைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். எதிர்க்கட்சிகளின் புதிய அரசியல் முயற்சி குறித்து பேசிய அவர், இது ஒரு தேர்தல் கூட்டணி அல்ல என்றும் மக்களின் பிரச்சினைகளை முன்வைக்கும் பொதுவான அரசியல் மேடை என்றும் விளக்கியிருந்தார். தற்போது 6 கட்சிகள் இணைந்துள்ள இந்த மேடையில் எதிர்காலத்தில் மேலும் பல கட்சிகள் இணையும் எனவும் அவர் தெரிவித்தார். அரசாங்கத்தை கவிழ்க்கும் நோக்கம் தமக்கில்லை என கூறிய மனோ கணேசன், தேர்தல் மூலம் மக்கள் தீர்ப்பை பெற தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார். 2029 ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து களம் இறங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை எனவும் தனது தரப்பில் நிறுத்தப்படும் பொது வேட்பாளருக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இறுதியாக எதிர்க்கட்சிகள் நாட்டை சீர்குலைக்க முயற்சிக்கின்றன என்ற பிரதமர் ஹரணி அமரசூரியவின் குற்றச்சாட்டை மறுத்த மனோ கணேசன், அரசியல் விவகாரங்களில் உண்மையான தகவல்களை மட்டுமே முன்வைக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். இவ்வாறு நீதித்துறை பாதுகாப்பு, எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைப்பு மற்றும் 2029 தேர்தல் தொடர்பான அரசியல் நிலைப்பாடுகளை மனோ கணேசன் தனது ஊடக சந்திப்பில் வெளிப்படுத்தியிருந்தார். வாக்குமூலம் அளித்தவர்கள் தற்கொலை செய்யும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அரசாங்கம் மீது நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு. இலங்கையில் தற்போது தற்கொலை சம்பவங்கள் அதிகரித்து வரும் துரதிர்ஷ்டவசமான சூழல் ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கேகாலை மாவட்டத்தின் டெடிகம தொகுதியில் நடைபெற்ற கட்சி கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அரசாங்கத்திற்கு எதிராக வாக்குமூலம் வழங்கும் சிலர் அழுத்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு தற்கொலை செய்யும் நிலைக்கு தள்ளப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். சில அதிகாரிகள் வாக்குமூலம் பெறும் சந்தர்ப்பங்களிலேயே அச்சுறுத்தப்பட்டதாகவும் இதுபோன்ற விடயங்கள் தொடர்பில் உரிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதித்து வருவதாகவும் அரசு சேவையை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு எதிராக மக்கள் மத்தியில் எதிர்ப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் அரசாங்கம் செயற்படுவதாக குற்றம் சாட்டிய அவர், காமன்வெல்த் ஆசிய சட்டத்தரணிகள் மற்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டிருந்தார். அரசு அதிகாரிகள் நாட்டின் நலனுக்காக தீர்மானங்களை எடுக்க அச்சப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கைது மற்றும் சட்ட நடவடிக்கைகள் குறித்த பயம் காரணமாக அரசு நிர்வாகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். அதிக வரி விதிப்புகள் காரணமாக விவசாயிகள் மற்றும் உள்நாட்டு வர்த்தகர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார். நாட்டின் வரலாற்றில் அதிக அளவு வரி விதித்த அரசாங்கமாக தற்போதைய அரசாங்கம் காணப்படுவதாகவும் அவர் விமர்சித்திருந்தார். மேலும் நிதி அமைச்சின் கணக்கில் இருந்த பெருமளவு பணம் ஹேக்கர் ஒருவரால் திருடப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நிதி அமைச்சும் மத்திய வங்கியும் ஒருவர் குற்றம் சாட்டினாலும் இறுதியில் அதன் பாதிப்பை மக்கள் தான் எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார். தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி மற்றும் துறைமுக ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர் அரசாங்கத்தை விமர்சிக்கும் நபர்களுக்கு எதிராக விரைவான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.
அடக்குமுறை மற்றும் அச்சுறுத்தல்களின் மூலம் ஆட்சியை தொடர முடியாது என தெரிவித்த நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திற்கு நீண்டகால ஆயுள் இல்லை என்றும் மக்கள் கிராம மட்டத்தில் இருந்து ஒன்றிணைய வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்திருந்தார். மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலைவுக்கு நீதி கோரி பாரிஸில் இலங்கையர்கள் சத்தியாகிரக போராட்டம். இலங்கையின் முன்னாள் ராணுவ அதிகாரியான மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலைவுக்கு நீதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பிரான்சில் வசிக்கும் இலங்கையர்கள் பாரிஸ் நகரில் அமைதியான சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். பாரிஸில் உள்ள புகழ்பெற்ற குடியரசு சதுக்கமான ரிபப்ளிக் ஸ்கொயர் பகுதியில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பெருமளவான இலங்கையர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையின் உள்நாட்டு யுத்தம் தீவிரமடைந்திருந்த காலப்பகுதியில் நாட்டின் பாதுகாப்புக்காக மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே ஆற்றிய பங்களிப்பை நினைவுகூர்ந்த போராட்டக்காரர்கள் அவருக்கு எதிராக தற்போது எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் சவால்கள் தொடர்பில் நியாயமான விசாரணை மற்றும் நீதி வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். யுத்த காலத்தில் பிரான்சில் உள்ள இலங்கை தூதரகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பணியாற்றிய சுரேஷ் சாலே வெளிநாட்டு மட்டத்திலிருந்து நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு வழங்கிய பங்களிப்பை இலங்கையர்கள் பாராட்டியதாக போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்திருந்தனர். நாட்டிற்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றிய பாதுகாப்புத்துறை வீரர்களின் கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் அவர்களுக்கு உரிய நீதி கிடைப்பது தேசிய பொறுப்பு எனவும் அவர்கள் வலியுறுத்தியிருந்தனர். அமைதியான முறையில் நடைபெற்ற இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தங்களது ஆதரவை வெளிப்படுத்தும் பதாதைகளை இமைந்திருந்தனர். இந்த போராட்டத்தின் காணொளிகள் மற்றும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றன. பிரான்சில் வாழும் இலங்கை சமூகத்தின் இந்த நடவடிக்கை மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே தொடர்பான விவகாரத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத யாத்திரை தொடர்பான தவறான தகவல்களை அரசாங்கம் மறுப்பு. சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் இந்தியாவின் தம்பதீபம் மற்றும் தாய்லாந்துக்கான மத யாத்திரைகள் தடை செய்யப்பட்டுள்ளன என்ற தகவலை இலங்கை அரசாங்கம் முற்றாக மறுத்துள்ளது. இவ்வாறான எந்த ஒரு தடையும் விதிக்கப்படவில்லை என அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளதுடன் சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என தெரிவித்துள்ளனர். அரசாங்கம் மத சுதந்திரத்தை முழுமையாக பாதுகாப்பதை உறுதி பூண்டுள்ளதாகவும் அனைத்து மதத்தினருக்கும் தங்களது மத நம்பிக்கைகளுக்கேற்ப யாத்திரைகளில் ஈடுபடும் உரிமை தொடர்ந்து உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் பொதுமக்கள் சமூக வலைத்தளங்களில் பரவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நம்பாமல் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரப்பூர்வ நிறுவனங்கள் வெளியிடும் தகவல்களை மட்டுமே நம்புமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. தவறான தகவல்கள் சமூகத்தில் குழப்பத்தையும் தேவையற்ற அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடியவை என்பதால் அவற்றை பரப்புவதை தவிர்க்குமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பிராந்திய பதட்டங்களால் பொருளாதார தாக்கம் குறித்து அரசியல் கவனம். மேற்கு ஆசியாவில் அதிகரித்து வரும் பதட்ட நிலைமைகள் மற்றும் உலகளாவிய ரீதியில் உயர்ந்து வரும் கச்சா எண்ணெய் விலைகள் இலங்கையின் முதலீட்டாளர்கள் நம்பிக்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. சர்வதேச சந்தை மாற்றங்கள் காரணமாக எரிபொருள் விலைகள், பணவீக்கம் மற்றும் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார நிலைமை மீது ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்து அரசாங்கமும் கொள்கை வகுப்பாளர்களும் கவனம் செலுத்தி வருகின்றனர். மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் நிலவும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு நெருக்கடிகள் தொடர்ந்தால் உலகளாவிய எண்ணெய் விநியோகம் மற்றும் விலை நிலவரங்களில் மேலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இலங்கை போன்ற எரிபொருள் இறக்குமதியை அதிகம் சார்ந்துள்ள நாடுகளுக்கு எண்ணெய் விலை உயர்வு நேரடியாக போக்குவரத்து செலவுகள், உற்பத்தி துறை மற்றும் பொதுமக்களின் வாழ்க்கை செலவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் பொருளாதார தாக்கங்களை சமாளிப்பதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் எதிர்வரும் காலங்களில் முக்கிய அரசியல் விவாதமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முதலீட்டாளர் நம்பிக்கையை நிலைநிறுத்துவது, விலை நிலைத்தன்மையை பேணுவது மற்றும் சர்வதேச சந்தை அதிர்வுகளை எதிர்கொள்வது ஆகியவை தற்போதைய பொருளாதார கொள்கை முடிவுகளில் முக்கிய இடத்தை பெறும் என தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதியின் செயலாளருடன் கடற்படை தளபதி சந்திப்பு. ஜனாதிபதி செயலகத்தில் இன்று முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் கடற்படையின் தளபதி வைஸ் அட்மிரல் டேமியன் பெர்னாண்டோ ஜனாதிபதியின் செயலாளர் டாக்டர் நந்திக சனத் குமாரநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பின் போது நாட்டின் தேசிய முன்னுரிமைகளை முன்னெடுப்பதில் கடற்படையின் பங்கு, அரசாங்கத்துடன் கடற்படை மேற்கொண்டு வரும் ஒத்துழைப்பு நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பான விரிவான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருந்தன. நாட்டின் பாதுகாப்பு, கடல் வளங்களின் பாதுகாப்பு, இயற்கை அனர்த்தங்களின் போது மேற்கொள்ளப்படும் மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் பொதுமக்கள் நலனுக்காக சேவைகளில் கடற்படையின் பங்களிப்பு குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் அரசாங்கத்தின் தேசிய அபிவிருத்தி இலக்குகளுக்கு ஆதரவாக கடற்படை வழங்கும் பங்களிப்பை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாகவும் இரு தரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருந்தனர். நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்காக அரச நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு மிகவும் முக்கியமானது என இந்த சந்திப்பில் வலியுறுத்தப்பட்டது. இந்த சந்திப்பு அரசாங்கத்திற்கும் கடற்படைக்கும் இடையிலான தொடர்ச்சியான ஒத்துழைப்பை மேலும் உறுதிப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாக அமைந்திருந்தது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore,
and fall in love with every sunset. Weligama, adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. மேகதாட்டு திட்டம் குறித்து உயர்மட்ட ஆலோசனை. தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் தலைமையில் கூட்டம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் தலைமையில் கர்நாடகாவில் முன்மொழியப்பட்ட மேகதாட்டு அணை திட்டம் தொடர்பாக உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மேகதாட்டு திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு மேற்கொள்ள வேண்டிய சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி நதிநீர் உரிமைகளை பாதுகாப்பதில் தமிழ்நாடு தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக முதலமைச்சர் மீண்டும் வலியுறுத்தியதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் மாநிலத்தின் நீர்வள உரிமைகள் பாதிக்கப்படாத வகையில் தேவையான அனைத்து சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கர்நாடகாவின் மேகதாட்டு திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு நீண்ட காலமாக தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வரும் நிலையில் இந்த உயர்மட்ட ஆலோசனை அந்த விவகாரத்தில் மாநில அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிக்கும் முக்கிய சந்திப்பாக கருதப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து. திமுக எம்எல்ஏ ஏஜிவி மார்க்கண்டேயன் கைது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறான மற்றும் மிரட்டல் விடுக்கும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜிவி மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது சம்பவம் தமிழ்நாட்டு அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இதற்கிடையில் கைது நடவடிக்கைக்கு திமுக கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. இந்த நடவடிக்கை அரசியல் நோக்கம் கொண்டது என குற்றம் சாட்டியுள்ள திமுக தலைவர்கள் விசாரணை வெளிப்படையான முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். மறுபுறம் வழக்கின் சட்ட நடைமுறைகள் தொடர்ந்து இடம்பெற்று வரும் நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த கைது தமிழ்நாட்டின் தற்போதைய அரசியல் சூழலில் முக்கிய விவாதப் பொருளாக மாறியுள்ளதுடன் எதிர்வரும் நாட்களிலும் இது தொடர்பான அரசியல் எதிர்வினைகள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் மோதல் தீவிரம். மத்திய கிழக்கு நெருக்கடி அதிகரிப்பு. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதட்ட நிலைமை மேலும் தீவிரமடைந்து வருவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இரு தரப்பினருக்கும் இடையே தொடர்ச்சியான இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் பதிலடி தாக்குதல் இடம்பெற்று வரும் நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பாதுகாப்பு நிலைமை குறித்து கவலைகள் அதிகரித்துள்ளன. பிராந்தியத்தில் உள்ள கூட்டணி நாடுகளும் இந்த மோதலில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் முக்கியமான சர்வதேச கடல் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் நீரிணையின் பாதுகாப்பு குறித்து உலக நாடுகள் அதிக கவனம் செலுத்தி வருகின்றன. உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்து நடைபெறுவதால் அங்கு ஏற்படும் எந்தவொரு இடையூறும் சர்வதேச சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த மோதல் நீடித்தால் கச்சா எண்ணெய் விலைகள் உயர்வு, போக்குவரத்து செலவுகள் அதிகரிப்பு மற்றும் உலகளாவிய வர்த்தகத்தில் பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக பொருளாதார வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கில் நிலவும் இந்த நெருக்கடியை தணிக்க சர்வதேச நாடுகள் தூதரக முயற்சிகளை முன்னெடுத்து வரும் நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புதிய அரசாங்கத்தின் பொருளாதார முன்னுரிமைகள் அறிவிப்பு. வாழ்க்கை செலவு நெருக்கடியை குறைக்க நடவடிக்கை. பிரிட்டனின் புதிய பிரதமர் ஆண்டி பெர்ன்ஹாம் தலைமையிலான அரசாங்கம் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் வாழ்க்கை செலவு நெருக்கடிகளை குறைப்பதற்கான உடனடி நடவடிக்கைகள் மற்றும் நீண்டகால பொருளாதார திட்டங்களை அறிவித்துள்ளது. குடும்பங்களின் அன்றாட செலவு சுமையை குறைப்பது அரசாங்கத்தின் முதல் முன்னுரிமைகளில் ஒன்றாக இருக்கும் என பிரதமர் பெர்ன்ஹாம் தெரிவித்துள்ளார். வீட்டு செலவுகள் மற்றும் பொதுமக்களின் நிதி சுமைகளை குறைக்கும் வகையில் விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். அதேவேளை நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்தும் வகையில் நீண்டகால திட்டம் ஒன்றையும் புதிய அரசாங்கம் முன்வைத்துள்ளது. இதில் பொருளாதார வளர்ச்சி, வீடமைப்பு துறை மேம்பாடு, கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் பொது சேவைகளின் தரத்தை உயர்த்துதல் ஆகியவை முக்கிய அம்சங்களாக இடம்பெற்றுள்ளன. பொருளாதார முடிவுகளில் அவசரமான ஆபத்துக்களை எடுக்காமல் நிலையான வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என பிரதமர் பெர்ன்ஹாம் தெரிவித்துள்ளார். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதுடன் நாட்டின் பொருளாதார அடித்தளத்தை வலுப்படுத்துவதும் புதிய அரசாங்கத்தின் முக்கிய இலக்குகளாக இருக்கும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வாழ்க்கை செலவு அதிகரிப்பு, வீட்டு வசதி பற்றாக்குறை மற்றும் பொது சேவைகள் மீதான அழுத்தம் போன்ற சவால்களை எதிர்கொள்ளும் நிலையில் பெர்ன்ஹாம் அரசாங்கத்தின் முக்கிய பொருளாதார நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் முக்கிய கவனத்தை பெற்றுள்ளன. மில்டன் கிங்ஸ் தமிழ் அறிவிச்சோலை மெய்வல்லுனர் போட்டி 2026 சிறப்பாக நடைபெற்றது.
மில்டன் கிங்ஸ் தமிழ் அறிவிச்சோலை பாடசாலையின் முதலாவது மெய்வல்லுனர் போட்டி நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மிகச் சிறப்பாக நடைபெற்றிருந்தது. பாரம்பரியம் ஆகிய அரிய மரபு செல்வங்களையும் அடுத்த தலைமுறையினரிடம் உயிரோட்டத்துடன் கொண்டு சேர்க்கும் உயரிய பணியை தமிழ் அறிவுச்சோலை மில்டன் கிங்ஸ் அர்ப்பணிப்பு உணர்வோடு மேற்கொண்டு வருகிறது. நேற்றைய தினம் காலை 10 மணி தொடக்கம் மாலை 6:30 மணி வரை மில்டன் கிங்ஸ் சவுத்வுட் ஸ்கூல் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இந்த மெய்வல்லுனர் போட்டியில் நேர்த்தியான ஒழுங்குடனும் பல சிறுவர்களின் பங்கு பெற்றுதலுடனும் ஒரு உற்சாக பொழுதாக அந்த பகுதி தமிழ் மக்களால் நோக்கப்பட்டிருந்தது. தமிழர்களின் மரபிசை, வாத்தியானி இசை, மங்கள விளக்கேற்றல் மற்றும் பிரித்தானிய கொடி, தமிழீழ தேசிய கொடி, தமிழ் அறிவுச்சோலை பாடசாலை கொடியேற்றல் போன்றவற்றோடு ஆரம்பமான மேற்படி மெய்வல்லுனர் போட்டிகள் மைதானத்தை சுற்றி கொண்டோடப்பட்ட ஒலிம்பிக் தீபத்தோடும் அதனை ஏற்றி வைத்து உறுதியேற்கப்பட்ட நிகழ்வோடும் பாடசாலை மாணவர்களின் அணிநடை வரவேற்போடும் களை கட்டியிருந்தன. மாணவர்களின் உடல் நலம், தன்னம்பிக்கை மற்றும் விளையாட்டு திறனை ஊக்குவிக்கும் நோக்கில் பல்வேறு போட்டிகள் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வழி நடத்தப்பட்டிருந்தமையை காணக்கூடியதாக இருந்தது. தனி விளையாட்டுகள், குழு விளையாட்டுகள் என பல்வேறு வகைப்பட்ட தடகள விளையாட்டுகளும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கான சுவாரஸ்யமான போட்டிகளோடு பார்வையாளரை கவர்ந்தெழுத்து கலந்து கொள்ள வைக்கும் போட்டிகளும் மிக விறுவிறுப்பாக நடைபெற்றிருந்தன. வழமையாக அந்தந்த பாடசாலை மாணவர்களுக்காக நடத்தப்படும் மெய்வல்லுனர் போட்டிகள் என்ற மரபை மாற்றி இம்முறை தமிழ் அறிவுச்சோலை பாடசாலைக்கு வெளியே சகோதர இதர பாடசாலைகளில் கற்கும் மாணவர்களையும் போட்டிகளில் பங்கு பெற்ற சந்தர்ப்பம் அளித்தமை பல பெற்றோர்களால் பாராட்டை பெற்றிருந்தது. அத்தோடு பிரித்தானியாவில் எங்கு வாழும் தமிழ் மாணவர்களும் இப்போட்டிகளில் நேரடியாக களத்திற்கு வந்து தமது பெயர்களை பதிவு செய்து கலந்து கொள்ளக்கூடிய வகையில் அனைத்து போட்டிகளும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தன. 100 மீட்டர் ஓட்டம், 200 மீட்டர் ஓட்டம், அஞ்சல் ஓட்டம், தேசிக்காய் கரண்டி ஓட்டம், குண்டறிதல், கயிறிழுவை, வினோத உடை, இனிப்பு பொறுக்குதல், உடலும் அசைவும் போன்ற இன்னும் பல போட்டிகள் நடைபெற்றதோடு ஒன்றுபட்ட சமூக குழுமமாக மக்கள் இணைந்து கலந்து கொண்டிருந்தமையை பலரும் பாராட்டியிருந்தனர். பிரித்தானிய தமிழ் கலை கல்வி நடுவத்தின் ஏனைய தமிழ் பாடசாலை ஆசிரியர்கள் நடுவர்களாகவும் உதவியாளர்களாகவும் விருந்தினர்களாகவும் கலந்து சிறப்பித்த இந்த மெய்வல்லுனர் போட்டிகள் பாடசாலைகளுக்கிடையே இருக்க வேண்டிய ஒற்றுமை, மாணவர்களுக்காக வளைக்கப்பட வேண்டிய வல்லமை, ஒருமுகப்படுத்தப்பட வேண்டிய ஆளுமைகள் போன்றவற்றிற்கான ஒரு நல்ல வகை மாதிரிகையாக அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து நமது செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற எங்கள் இணையதளத்தை பார்வையிடுங்கள். அத்தோடு மெய்வழி ஆப்பையும் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். மேலும் மெய்வழி யூடியூப் தளத்தையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirissa Beach. Feel the magic of Mirissa, where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama, adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.